கப் ஷேப் வந்து பாயிண்டாக வர்றதும் சப்பையாக வர்றதும் நம்ம வந்து பாயிண்ட் குறித்து ஸ்டிச் பண்ணுறது தான் இருக்குது. அப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து ஊக்குப்பட்டியிலிருந்து வர்ற டாட்டை வந்து பிடிப்போம் இல்லைங்களா, அந்த டாட் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா, இதுதான் ரொம்ப மெயினான டாட்டு. இது வந்து உடல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி 1 இன்ச் 1.5 இன்ச் 1.25 இன்ச் 2 இன்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம பஸ்டுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த சென்டர் டாட்டோடைய அகலத்தை வந்து நம்ம அதிகம் பண்ணும்போது நமக்கு வந்து நல்லா பாயிண்டா வரும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆம் பகுதியிலிருந்து வர்ற டாட்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு 1/2 இன்ச்சுக்காவது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த 3 டாட்டும் பிடிக்கிற அளவுகள் வந்து நமக்கு கம்மியாகும் போது பாத்தீங்க அப்படின்னா கப் ஷேப் வந்து பாயிண்டா இல்லாம பிளாட்டா வந்துடும். பிளாட்டா வர்றதுக்கு இந்த 3 டாட்டையும் நம்ம மார்க் பண்ணி பிடிக்கிற அளவுல தான் இருக்கு. இந்த அளவை வந்து நீங்க நெக்ஸ்ட் டைம் கட் பண்ணும்போது 1/2 இன்ச் அதிகமா இருக்கிற மாதிரி நீங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து நல்லா பாயிண்டா வந்துடும்.